Praise the Lord. இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய சத்தம் கேட்கிறதுக்காக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய சன்னிதானத்துக்கு போங்க. உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஆலயத்துக்கு போங்க. அவருடைய சத்தத்தை கேட்கிறதுக்காக செவி சாய்த்திருங்க. அவர் ஆதாமோடு கூட பேசுகிறதுக்காக இறங்கின சமயத்தில் என்ன நடந்தது என்று பார்க்கலாம் வாங்க. ஆதியாகமம் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் என்று சொல்லுகிறது. பகல் என்பது குளிர்ச்சியான நேரம் என்பது அதிகாலையிலே தேவ ஆவியானவர் அவர் தன் பிள்ளைகளோடு பேசுகிறதுக்காக தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் பேசுகிறதை இவர்கள் கேட்கிறாங்க. பாருங்க, உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்கிறது. தேவ பிள்ளைகளே, சபையை விட்டு வெளியே போகாதீங்க. ஆதாம் பாவம் செய்தது நிமித்தமாக கர்த்தருடைய சமூகத்தை விட்டு வெளியே இருக்கிறான். அவன் ஒளிந்து கொள்ளுகிறான். இன்றைக்கு நாம கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறதுக்காக செவி சாய்க்கிறோமா? சபைக்கு போறோமா? சபையில் அவருடைய வார்த்தையை கேட்கிறோமா? அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்கிறோமா? அந்த வார்த்தையின் மேல விசுவாசம் வைங்க. அவருடைய சத்தத்தை கேளுங்க. அதிகாலையில உங்க வீடுகளில் அதிகாலையில எழுந்து முழங்கால் படிட்டு அவர் ஏதாவது பேசுவாரா என்று சோத்திரம் சொல்லி காத்திருங்க. உங்க வீடு செழிப்பா இருக்கும். அவருடைய சத்தத்தை கேட்பீங்க. நல்ல ஆலோசனையை கொடுக்கிற தேவன் உங்க நடுவில் வாசம் செய்கிறார். என் தேவ பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளா இருக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless.